எதிலும் முதலிடம் அதற்கு மத்திய அரசின் ஆவணங்களை சாட்சி என திமுக அறிக்கை. மகப்பேற்றுக்கு பின் கவனிப்பு, கணினி பொருட்கள் ஏற்றுமதி உள்ளிட்ட 7 பிரிவுகளில் தமிழகம் முதலிடம் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து தமிழக அரசு பெருமிதம். ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு பெயரை ஸ்டாலின் என்று வைத்தால் அதில் வேந்தராக மோடி இருப்பார். ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக பிரதமர் இருப்பார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி. பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பிரச்சினைகளை வேந்தர்கள் தான் வெளிக்கொண்டு வருவார்கள் என்றும் விளக்கம். ஊழலுக்கு விடை கொடுத்து சிக்கிமில் தாமரை மலரட்டும். தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உரை. வங்காளத்தில் வேறு எந்த கட்சிக்கும் வாக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். குடியுரிமை திருத்த சட்டம், பொது சிவில் சட்டம் ஆகியவற்றை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். பிரதமர் மோடியின் சாதனைகளை வைத்து மக்களவைத் தேர்தலை சந்திக்கிறோம். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் BS எடியூரப்பா பேட்டி. கடந்த 10 மாதங்களில் சித்தராமையா தலைமையிலான அரசு எத்தனை வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது என்று கேள்வி எழுப்பி காங்கிரஸ் 10 மாதங்களில் ஒரு வேலையை கூட உருவாக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ சென்றால் அதில் எத்தனை பேர் வருவார்கள்? பிரதமரின் ரோட் ஷோ குறித்து விமர்சனம் செய்த EPSக்கு அண்ணாமலை கேள்வி. பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுபவர்கள் ரோட் ஷோ சென்றால் கூட்டம் வராது என்றும் விமர்சனம். வன்னியர் இடஒதுக்கீடுக்கு திமுக அரசு இன்னும் எவ்வளவு காலம் தாழ்த்தும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. போராடித்தான் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க வேண்டும் என்றால் பாமக தயார் என்றும் சவால். கூடலூரில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி AJ தாமஸ் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. 6 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்த சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 3 கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். ஹரியானாவில் பள்ளி வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 6 மாணவர்கள் உயிரிழப்பு. பள்ளி வாகன ஓட்டுநர் மதுபோதையில் வாகனத்தை இயக்கியதும் வாகனத்திற்கான உரிமம் 6 ஆண்டுகளுக்கு முன்பே காலாவதியானதும் முதற்கட்ட விசாரணையில் அம்பலம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.